சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்து குடும்ப சுகாதார நிலையம் இணைந்து குடும்ப சங்கமம் நடத்தினர். சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்து கமிட்டியால் நடைபெற்ற குடும்ப சங்கமம் கிராம பஞ்சாயத்து தலைவர் லிஜு வர்கீஸ் துவக்கி வைத்தார். சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்தில் பாலியேட்டிவ் பாதுகாப்பு திட்டத்தில் உட்படுத்தி முதியவர்களுக்கும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களில் விசேஷங்களை பங்கு வைப்பதற்கும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்து குடும்ப சுகாதார நிலையமும் ஒப்பம் நானும் உண்டு என்ற பெயரில்தான் பாலியேட்டிவ் குடும்ப சங்கமம் நடத்தியது. சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்து கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற்ற குடும்ப சங்கமம் கிராம பஞ்சாயத்து தலைவர் லிஜு வர்கீஸ் துவக்கி வைத்தார். ഇവിടെ പ്രത്യേകിച്ച് പ്രസംഗമൊന്നുമില്ല. നിങ്ങളെ എല്ലാവരെയും ഒന്ന് നേരിൽ കാണുവാനും നിങ്ങളെ കാണുന്നതിന് വേണ്ടിയിട്ടും ഒരു പക്ഷേ ഒട്ടേറെ തിരക്കുകൾക്കിടയിൽ പലപ്പോഴും ഞങ്ങൾക്ക് നിങ്ങളുടെയൊക്കെ അടുക്കലേക്ക് പലപ്പോഴും എത്തിച്ചേരണമെന്നൊക്കെ ആഗ്രഹമുണ്ടെങ്കിലും പലപ്പോഴും സാധിക്കാറില്ല. അത് ഒരു എക്സ്ക്യൂസായിട്ടല്ല, ഞങ്ങൾക്ക് പലപ്പോഴും കഴിയാണ്ട് വന്ന അത് ഞങ്ങളുടെ കൂടി പോരായ്മയുടെ ഭാഗമായിട്ടാണ് അങ്ങനെ വരാൻ കഴിയാതിരുന്നത്. അപ്പോൾ എല്ലാവരെയും ഒന്ന് ഒന്നിച്ച് കാണുവാനും ഒന്നിച്ച് ചേരുവാനും വേണ്ടിയിട്ടാണ് നമ്മളെല്ലാം ഇവിടെ ഇന്ന് ഒത്തുചേർന്നിരിക്കുന്നത്. ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടാണെങ്കിലും സംസ്ഥാന ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഭാഗമായിട്ടാണെങ്കിലും ഒട്ടേറെ പദ്ധതികൾ പാലിയേറ്റീവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് നമ്മൾ നടത്താറുണ്ട്. ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ പരിമിതമായ ഫണ്ടുകൾ ഉപയോഗിച്ചുകൊണ്ട് തന്നെ ഒരു പക്ഷേ നമുക്ക് വളരെ പരിമിതമായ ഫണ്ടുകളാണ് ഒരു ഗ്രാമപഞ്ചായത്തിലേക്ക് അതിൻ്റെ വികസന പ്രവർത്തനങ്ങളും ഒക്കെ ആയിട്ട് ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് എത്തിച്ചേരുന്നത്. மாவட்ட பஞ்சாயத்து அங்கத்தினர் உஷா குமாரி மோகன்குமார் முக்கிய உரையாற்றினார். தொடர்ந்து முதியோர்களும் சுகாதாரத்துறை அதிகாரிகளையும் ஆதரிக்கவும் செய்தனர். பேர்தான் சாந்தன்பாறையில் பாலியேட்டிவ் பாதுகாப்பில் உள்ள குடும்ப சங்கமத்தின் பாகமாக உணவுப் பொருட்கள் உடைகளின் விநியோகம் நடைபெற்றது. பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் நீது சலீன், ராஜேஸ்வரி, மெடிக்கல் ஆபீசர் அதுல்யா ரவீந்திரன், ஜோஸ் திலீப், ஆனி மேத்யூ உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்து உரையாற்றினர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.